வெல்கம் பேக் டு ஃபேமிலி ஃபியூஷன் டிவி. இன்னைக்கு ஃபுட் சீரீஸில் வெஜ்ஜில் எப்படி கொத்துக்கறி ரெசிபி செய்யலாம்னு எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே சைடிஷாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நாங்கள் இன்னைக்கு சப்பாத்திக்கு தான் இது சைடிஷாக செஞ்சுருந்தோம். இது செய்கிறதுக்கு மீல் மேக்கர் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் அளவு மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு 3 தக்காளி, ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சம் சோம்பு, ஒரு பட்டை இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த மீல் மேக்கரை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போடணும். இது நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஊற வச்சாதான் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இது ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு இடையில நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா காஞ்சதும் இது கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தா சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் தாளிக்கிறது வச்சுருந்த பட்டையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. தக்காளியை 1-2 பிணைஞ்சு விட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தா, ஒரு 2 தேங்காய் சில்லு எடுத்து நறுக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த மீல் மேக்கர் எல்லாத்தையும் தண்ணியில் எடுத்து இது கூட பச்சை தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சு விட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி நீங்கள் பிணையும் போது அதில் உள்ள கசடு, அழுக்கு எல்லாமே வெளியில் ஏறிடும். இப்போ இதை தனியாக நீங்கள் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தண்ணியில் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்ட்டுன்னு. இப்போ இதை நம்ம கீழே ஊற்றிடலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காவை வதக்கி விட்டுருந்தோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி அது கூட சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருந்த குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சிருந்த மீல் மேக்கர் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அது கூட சேர்த்துக்கோங்க. மீதம் இருக்க மீல் மேக்கரையும் சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சி நீங்கள் குக்கரில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா மீல் மேக்கரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. எங்களுக்கு கிரேவி கொஞ்சம் உண்டனமாக வேணுன்றதுனால மீல் மேக்கர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். இப்போ இதை நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டுன்னு. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, குழம்பு மாதிரி ஆயிடும். இது கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ குக்கர் மூடிட்டு வெயிட் போட்டுக்கோங்க. இது ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நாங்கள் இதை சப்பாத்திக்கு தான் சைடிஷாக செஞ்சுருந்தோம் இன்னைக்கு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.